ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே இருசக்கர வாகனம் குறுக்கே வந்ததால் தனியார் பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்த விபத்தில் டூ வீலரில் வந்த முதியவர் பலத்த காயமடைந்து உயிரிழந்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரவி வழங்க கேட்கலாம். ரவி, வணக்கம். விபத்து குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த ஆமினி பேருந்து குறுக்கே வந்த 2 சக்கர வாகனத்தின் காரணமாக கீழே விழுந்து விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் 2 சக்கர வாகனத்தில் வந்த முதியவர் குப்பன் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கோவையிலிருந்து பெங்களூர் நோக்கி 25க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் தனியார் ஆமினி பேருந்து வந்து கொண்டிருந்தது. பெருந்துறை அடுத்துள்ள விஜயமங்கலம் டோல்கேட் அருகே வந்தபோது 2 சக்கர வாகனத்தில் வந்த குப்பன் என்பவர் பேருந்தின் குறுக்கே வந்த பொழுது பேருந்து வலதுபுறமாக திரும்பியதன் காரணமாக பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் 20க்கும் மேற்பட்ட பயணிகள் லேசான காயத்துடன் உயிர் தப்பினர். இதில் 2 சக்கர வாகனத்தில் வந்த முதியவர் குப்பன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து காயமடைந்தவர்களை பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்த விபத்து தொடர்பாக பெருந்துறை காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.